அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். காலையில் பார்க்கு பக்கத்தில் தேங்காய் பால் வச்சு விற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அதை வாங்கியும் குடிக்கிறாங்க. இந்த தேங்காய் பால் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும், மருத்துவ ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது, யாரெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, என்ன அளவில் எடுத்துக்கணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காய் பால் அப்படிங்கிறது நம்மளுடைய மருத்துவத்தில், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் தேங்காய் மரத்தை அதாவது தென்னை மரத்தை கற்ப விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் மாடர்ன் ரிசர்ச்சில் இது கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தணும் தப்பான ஒரு சில தகவலை பரப்புனதுனால நிறைய பேர் இந்த தேங்காய் எடுத்துக்கிறதே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போது எல்லா மருத்துவ ஆய்வுகளும் என்ன சொல்லுது அப்படின்னா, தேங்காய் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படிங்கிறதான் சொல்லுது. அதாவது நியூசிலாந்துக்கு பக்கத்தில் ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 40லேருந்து 50% தேங்காய் சார்ந்த உணவுகள் தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே இல்லை, ரத்த அழுத்தமும் நார்மலாக இருந்திருக்கு. அதே மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூசிலாந்துக்கு அவங்க இடம்பெயர்ந்த பிறகு அவங்களுடைய உணவு முறைகளில் மாற்றம் இருந்திருக்கு. ஆனால் அப்போவும் தேங்காய் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தேங்காயை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, எந்தெந்த உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது விஷமாக மாறுமா இல்லை அமிர்தமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். முதல் விஷயம், தேங்காய் எடுத்துக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். தேங்காய் பாலாவும் எடுத்துக்கலாம், இல்லை தேங்காயை அப்படியே மென்று சாப்பிடலாம். தொடர்ந்து ஒரு 8 வாரம் 60 ஆண்களில் நடந்த ஒரு ஆய்வில் அவங்களுக்கு ரெகுலராக தேங்காய் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவு 18% குறைஞ்சிருக்கு. ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவுக்கு 25% அதிகமாகிருக்கு. ஸோ நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகுது அப்படின்னாலே கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கெட்ட கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட்டு எப்படி குறையும் அப்படின்னா, நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கும் பொழுது செரிமானம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் 272 கலோரி நீங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில ரிசர்ச் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ அது செரிமானம் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறதுனாலையும் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கறதுனாலையும் பிரேக்ஃபாஸ்ட்டோட அளவு நீங்கள் கம்மியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட வெயிட் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். மூணாவதாக, உங்களுடைய மூளையோட செயல்திறனை இது அதிகப்படுத்துது. நீங்கள் ஷார்ப்பான ஒரு விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாற ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட் இந்த மாதிரியான மூலக்கூறுகள்லாம் இருக்குது. ஸோ இது உங்கள் கல்லீரலேருந்து கீட்டோன்ஸ் செக்ரேட் பண்ணுது. இதெல்லாமே உங்கள் பிரெயினுக்கு தேவையான முக்கியமான எரிபொருள்னு சொல்லலாம். ஸோ இந்த கீட்டோன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக யோசிப்பீங்க. கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. வயதான காலத்தில் வரக்கூடிய அல்சைமர் நோயும் நம்ம தவிர்க்கலாம். நாலாவதாக, நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகப்படுத்துது. ஸோ தேங்காயில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை அதிகப்படுத்துறதுனால, எஸ்பெஷலி இந்த பூஞ்சை காளான் தொற்று, பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி தொற்று வரும்பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்துது. அதன் மூலமாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே குறையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அஞ்சாவதாக, உங்களுடைய பிபியும் இது குறைக்கும். இந்த தேங்காய் பாலில் சொன்ன மாதிரி இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. நல்ல கொழுப்போட அளவும் இது அதிகரிக்கும். மெயினாக உங்களுடைய இரத்த குழாய்களை ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கும். இரத்த குழாய்களுடைய உள் சுவர்களில் காயம் ஏற்படாமலும் இது தவிர்க்கும். அதனால் உங்களுடைய பிபியை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறதுக்கு தேங்காய் பால் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆறாவதாக, உங்களுடைய இரத்த சர்க்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ நீங்கள் சுகர் கொஞ்சம் பார்டர் லெவலில் இருக்குன்னா தேங்காய் அப்படியே மென்று சாப்பிட்லாம். அதில் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால உங்களுடைய சுகர் இம்மீடியட்டாக ரைஸ் ஆகிறத குறைக்கும். ஸோ நீங்கள் தேங்காய் பாலாவும் எடுத்துக்கும் போது அது உங்களோட உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால
உங்களுடைய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7வதா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்துக்கிறது, இல்லை ஒரு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய என்டியூரன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஈவன் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இது உங்கள் பாடியில் தேவையான அந்த கீட்டோன்ஸை வந்து கொடுக்கறதுனால நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது டயர்ட் ஆகாமல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஜாகிங் போகிறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கொடுக்கும். 8வதா உங்களுடைய எலும்புகளையும் தசைகளையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இது ரத்த ஓட்டத்தையும் வந்து அதிகப்படுத்தும். தசைகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகும்போது தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும், எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். 9வதா செரிமான கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது. வயிற்றில் புண்கள் இருந்தது அப்படின்னா நம்ம பாரம்பரியமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, வயிற்றில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னாலே வீட்டில் எப்போவுமே தேங்காய் பால் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தேங்காய் பால் எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான கோளாறுகள் வந்து சரியாகும். 10வதா உங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சக்கரை கலக்காத தேங்காய் பால் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஏன்னா உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் வந்து கிடைக்கிது. ஸோ கொலாஜன் உற்பத்தியும் இதை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி 10 விதமான பலன்கள் வந்து இருக்கிறதுனால தேங்காய் பால் எடுத்துக்கிறது நல்லது தான். ஆனால் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, சிவியராக வந்து எனக்கு ஜிஆர்டி பிரச்சனை இருக்குது, ஸோ அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க தேங்காய் பாலை தவிர்க்கிறது நல்லது. அதே போல் சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க டாக்டர் சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, 300 400க்கு மேலே இருக்குன்னா அப்போது நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது, HbA1c வந்து ஒரு 7க்குள்ளே இருக்குன்னா அப்போ நீங்கள் தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். அதுவும் தேங்காய் பாலை விட சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேங்காயாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்குது அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக இந்த ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இது ஸ்டொமக்கோட மொட்டிலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி செரிமானம் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கிறதுனால இது உங்களுக்கு லூஸ் மோஷனை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஐபிஎஸ் தொந்தரவு இருக்கிறவங்களும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்ற எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் அப்படிங்கிறது தாய்ப்பாலுக்கு சரிநிகரானது. இப்போது குழந்தைகளுக்கு தயாரிக்கக்கூடிய உணவில் எந்த எண்ணெய் சேர்ப்பாங்கன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் வந்து சேர்ப்பாங்க. ஸோ குழந்தைகளாலையும் அது செரிமானம் பண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா இந்த தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய். அதே சமயத்தில் இது நம்மளுடைய பிரெயின், அதே மாதிரி நம்மளுடைய மசில்ஸு இது எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். பட் அதை வெளியில் வாங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சமயங்களில் அவங்க கலக்கிற தண்ணியோ இல்லை ஒரு ஹைஜீனிக்கான மெத்தடாக அவங்க வந்து எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அது தேங்காய் பால் மேலே உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். வீட்டில் நீங்கள் தயாரித்து குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. இன்னும் இந்த தேங்காய் பால் தயாரிக்கும் போது ஒரு ஏலக்காய் சேர்த்து நீங்கள் அரைச்சி பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது. எந்த அளவில் எடுத்துக்கலாம்? 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர், அதாவது ஒரு 50 mlலேருந்து 100 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்பொழுது கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நீங்கள் அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகளை அதிகமாக உண்டு பண்ணாது. ஸோ தேங்காய் பால் அப்படிங்கிறது ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். சமீப நாட்களில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். நீங்களும் வந்து அதை பயன்படுத்தலாம். ஹைஜீனிக்காக இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. ஸோ யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி தேங்காய் பாலை பற்றி ஒரு 10 அற்புதமான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நன்மைகளை பற்றி பார்த்தோம். ஸோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.